என்னடி நீ சொன்னா கேட்டு வர தோற அவன் தான் போன் பண்ணி முடிவு எடுத்துட்டானே என்ன சின்ன பையன் வெளிய உன காணா போய் மாதிரி பதறதுக்கு அழுது வயசாச்சு கவர்மெண்ட்ல வேலை வாங்குறாருல அதே தனியா வாழலாம்ன்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு சந்தோஷம் தானே விடு இவனுக்கு பிடிச்ச மாதிரி வெளிய போய் வாழ்ந்து தான் பாக்கட்டுமே என்னங்க ஏய் என்னடி புரியாம பேசிக்கிற அவன் முடிவு வேண்டி வந்து நிக்கிற போயிட்டு ஆவேண்டு வீட்டு வேற இடத்த எடுத்து சொல்லி என்ன செய்ய விடு இவன் ஆசைப்பட்ட மாதிரி தனி கொடுத்து போய் சந்தோஷமா இருக்கட்டும் நீ தயவு செய்து கொஞ்சம் பேச முடியா இல்லங்க எங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க கோமதி வெளியில போய் ஐயா வாழ்க்கண்டா என்னடி இனிமேல தெரிஞ்சுக்கிட்டேன் பாண்டி வீட்டுல எவ்வளவு சுகவாசியா வாழ்ந்தோம்ன்ற விஷயத்தை அங்கேயாவது போய் புரிஞ்சுக்கிட்டேன் அம்புட்டு சுகவாசி எல்லாம் நான் ஒண்ணு இங்க இல்ல. சுகவாசி இல்லடா ஐயா அந்த வீட்டுல எப்படி இருந்தீங்க ஒருவேளை உன்னை கஷ்டப்படுத்திட்டனோ இல்ல உன்னை கொடுமைப்படுத்தணும் உன்னை நான் கொடுமைப்படுத்தணும் சொல்றா உன்னை நான் கொடுமைப்படுத்தணும் சொல்றா உன்னை நான் கொடுமைப்படுத்தணும் இல்ல கஷ்டப்படுத்தணும் ஏய் ஊர் உலகத்துல எந்த அப்பனும் பார்க்காத அளவுக்கு நான் நல்லா தான பாத்துக்கிட்டே உன்னை நீங்க பாத்துக்கிட்ட கதையில எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. டேய் என்னடா பேசிட்டு இருக்க நீ நான் பேசிட்டே இருக்கேன் சும்மா இருமா. என்ன ஓவரா பேசுற என்னமோ இந்த வீட்டுல உனக்கு எதுவுமே நான் பண்ணாத மாதிரி பேசுற ஏலே எந்த கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கின்ற ஆணவத்துல நீ தலகால புரியாம ஆடிக்கிறியோ அந்த கவர்மெண்ட் வேலைக்கு 10 லட்சம் ரூபாய் சொன்னா கொடுத்தது உங்க அப்பன் தான்டா. மகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குதுன்னா எல்லா அப்பாவும் கொடுக்கறதே நீங்க ஒண்ணு ஸ்பெஷலாலாம் பண்ணிடல. இது நம்ம பெரிய விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்க. டேய் நீ சும்மா இருமா. என்னடி பேசிட்டே இருக்கா இவன் வாய் மூடுங்க. எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏய் சும்மா இருமினா. இது பாருங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏன் பேசிட்டு இருந்தீங்க? பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். ஆயிட்டு போடுமே எனக்கு எந்த கவலையும் கிடையாது. எத்தனை நாள் தான் இதை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும். சரிடா சகச்சுக்கல நீங்க இருக்க வேணாம்டா. இந்த வேலையில சேர்ந்ததுல இருந்து அவரோட நடவடிக்கையே சரியில்லை. தலகால் புரியாம ரொம்ப ஆடிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். நான் எம்புட்டோ தடவை சொல்லி பார்த்துட்டேன் மாமா. ஆனா அவங்க எதையுமே காதல வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. படபட படன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு குவார்டர் சலாட் அனுப்ப கூட அவங்க சாதாரணமா எடுத்துப்பாங்கன்னு அவங்க கிட்ட சொன்ன. அவங்களும் அது சாதாரணமா எடுத்துப்பாங்க. வேணான்னு எழுதி கொடுத்துருன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எவ்வளவு நல்ல